ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு காலையில் எப்போதும் போல் சீக்கிரமாக இருந்துச்சு. நம்ம அடுப்படி வேலையை தொடங்கியாச்சுங்க. நல்ல மழைங்க, நேத்திலேருந்து நல்ல மழை தான். இப்போ நான் அடுத்தடுத்த நாட்கள்லேயும் மழை தான் பெய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா பீட்ரூட் சாம்பார் தாங்க வைக்க போகிறேன். சோறு ஆல்ரெடி பொங்கிட்டேன். பீட்ரூட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக சாம்பார் வைக்கிற மாதிரி தான் தேங்காய், சின்ன சீரகம், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா பீட்ரூட் வேகிறதுக்கு டைம் எடுக்குமா, அதனால குக்கரில் வச்சு இறக்கிட்டு தாளிச்சிட்டு தம்பிக்கு ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு. இதுதான் மார்னிங் ஸ்பெஷல். நேற்றுக்கு வந்து திருநெல்வேலி டு மூணார் எப்படி மேரேஜ் ஆகி வந்தேன் அப்படிங்கிறத ஷார்ட்டாக நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதில் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டது என்னென்னா, இங்கேருந்து அங்கே போயிருக்கீங்க, அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுங்க. நாம பிறந்து வளர்ந்த ஜென்ரேஷன் வேற, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்க வளரக்கூடிய ஜென்ரேஷன் வேற. ஏன்னா இப்போ என்னோட ஹஸ்பண்ட் வீட்லேயுமே நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் சந்திச்சு நம்ம தாய் தகப்பனை சொல்லும்போது அவங்க வந்து நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமா அப்படின்னு தான் நம்மளை சொல்லி வளர்த்துருக்காங்க. ஏன்னா நம்ம அப்போ அவங்க நம்ம வீட்டிலேருந்து நம்ம புருஷன் வீட்டிலேருந்து வெளியில் இறங்கணும் அப்படின்னா நம்ம தாய் தகப்பனை எந்த அளவுக்கு பாதிக்கும், நமக்கு வந்து வாழ்வாதாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது, நம்ம என்ன வேலை செஞ்சு நம்ம லைஃபை கொண்டு போவோம், அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சிருப்போம். அதனாலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்க பயங்கர டேலண்ட். அவங்க ஒரு இடத்துல இருந்து வெளியில வந்தா கூட அவங்க லைஃபை சர்வை பண்ற அளவுக்கு எல்லாருக்குமே அந்த டேலண்ட்டும் பக்குவமும் இருக்கு. அதனால நம்ம பையனா இருந்தாலும் நம்ம பொண்ணா இருந்தாலும் ஒரு இடத்துல அவங்களால இருக்கவே முடியல, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கிட்ட வந்து சொல்லும் போது கட்டாயமா ஒரு அப்பாவும் அம்மாவும் அவங்கள வந்து ஆதரிக்கணும். அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு அடுத்தவங்களுக்காக நம்ம பிள்ளைங்களை ஃபோர்ஸ் பண்ணவோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்றதுனால நாளைக்கு ஒரு இழப்பு நடந்துருச்சுன்னா அந்த இழப்பை சந்திக்க வேண்டியது நாம மட்டும்தான். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு காலில் மண்ணுப்படாம கண்ணில் தூசி படாம அவ்வளோ செல்லமா நம்ம வளர்த்துருப்போம். வளர்த்து யாரோ ஒருத்தங்களுக்காக ஒரு நம்ம குழந்தைங்களை நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம நம்ம பிள்ளைங்களுக்கு தாங்க நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா அந்த உலகத்துல நம்ம வாழ்றதே நம்ம பிள்ளைங்களுக்காக தான். காத்து, மழை, வெயில், குளிர் இதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்றோம் அப்படின்னா, சம்பாதிக்கிறோம் அப்படின்னா யாருக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக தான். நானும் ஒரு அம்மா அப்படிங்கிறதுனால தான் இதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்றோம். அதனால நம்ம வாழ்ந்த காலகட்டத்தையே வச்சுட்டு இப்ப இருக்கிற பிள்ளைங்க கிட்ட வந்து நாங்க அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம், நாங்க ஒரு ஹஸ்பண்ட் வீட்னா இப்படிதான் இருக்கும், மதுரை நாத்தனா தான் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. அது வேற, அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இன்னைக்கு சார்லஸ், கோகுலகிருஷ்ணன், ஐஸ்வர்யா, தீபா, மோனிதினி, ருத்வா, நாதீஷ், ஜனனி, மகிஷா, இம்டிஜாஸ், தன்யாஸ்ரீ, பிரின்சி, குணசீலன், ஹர்ஷித், ஹர்ஷினி, ராஜு, லயாஷிகா, செல்வக்கனி இவங்களுக்கு பிறந்த நாள். கண்ணா உங்களுக்கு கடவுளுடைய அருளும் எங்க எல்லாருடைய விஷயமும் கண்டிப்பா இருக்கும். ஹாப்பி பர்த்டே டு ஆல். அதுக்கப்புறம் வேல்முருகன், உமா இவங்களுக்கு திருமண நாள். உங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே மக்களே. தேங்க்யூ.